அண்மை செய்தி. வான் சாகச நிகழ்ச்சியின் போது மக்களால் மெரினாவில் தேங்கிய 18.5 டன் குப்பைகள் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 டன் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மெரினா கடற்கரையில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 16.5 டன் குப்பைகள் தற்போது மாநகராட்சி சார்பில் அகற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். மன்னிக்கவும், இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பரமேஸ்வர். நேற்றைய தினம் 92வது இந்திய வான்வெளித்துறையினுடைய ஆண்டு நிகழ்வு என்பது மெரினா கடற்கரையில வான் சாகச நிகழ்ச்சிகள் மூலமாக நிகழ்ச்சி காண்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்ட சாதனை நிகழ்வாக நிகழ்வு அமைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அதிக அளவில் பொதுமக்கள் செய்ததன் காரணமாக ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல், பொதுமக்கள் நெரிசல், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதிக அளவில் பொதுமக்கள் கொண்டதன் காரணமாக அதிகப்படியான கழிவுகள் மெரினா கடற்கரை முழுவதுமாக தேங்கியிருந்தது. அந்த கழிவுகளை நேற்று நிகழ்ச்சி முடிந்ததன் உடனே எடுக்க துவங்கியிருந்த சென்னை மாநகராட்சி தற்போது வரையில் அதை அகற்றும் பணிகள்ல தீவிரமாக தூய்மை பணியாளர்கள் மூலமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த அளவில் இதுவரையில 18.5 டன் அளவுக்காக குப்பைகள் மெரினாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அதுல அந்த குப்பைகள் அகற்றும் பணியில பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 18 டன்ல கிட்டத்தட்ட 4 டன் அளவிற்கு வாட்டர் கேன்கள், அதாவது தண்ணீர் குழுவைகள், பிளாஸ்டிக்காலான யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முழுமையாக மெரினாவை அப்புறப்படுத்தக்கூடிய, அதாவது குப்பைகள் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 30க்கும் மேற்பட்ட குப்பை அள்ளும் வாகனங்கள், மண்ணில் உள்ள சிறிய குப்பைகளை அகற்றிய வாகனங்கள், கிருமி நாசினி வாகனங்கள் ஆகியவை இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பொதுமக்கள் கூடிய ஒரு பெரும் நிகழ்ச்சி என்பதால இந்த அளவுக்கான குப்பைகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.